Hi. Hi, hi, hi. அதாவது நாங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டோட பண்ணலாம் நினச்சி பண்ணோம். அதனால் பண்ண முடியலை. லைட் ஒர்க்கில் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் கரெக்டாக பண்ண முடியாதனால அந்த இது வந்து பேசுகிறது எக்ஸ்ட்ரா ஆடியோ கொடுத்துருக்கோம். என்னென்னா ஸ்கை ப்ளூ சாரியில் வந்து சில்வர் கிளிட்டர் நாங்கள் போட போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ஒர்க்கு பண்ணி ஒரு மார்க்கரில் வந்து பேப்பரில் வந்து ப்ளூ கலரில் டார்க் கலரில் பூ வரைஞ்சிட்டு அந்த ஃப்ளாரல் டிசைனை வந்து ஸ்கை ப்ளூ சாரிக்கு அடியில் வச்சுட்டு ஸ்கை ப்ளூ சாரியை மேலே போட்டு மார்க்கர் வச்சு சாக் மார்க்கர் வச்சு மேலே சாரிக்கு மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரைஞ்சி முடிச்சுட்டு கீழே அடியில் இருக்க ப்ளூ கலர் மார்க்கரில் வரைஞ்ச பேப்பரை எடுத்துட்டு அந்த பிங்க் மார்க்கரில் வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலே வந்து சில்வர் கிளிட்டர் கொடுக்க போகிறோம். அது வந்து கரெக்டாக என்னால் காட்ட முடியலை. அப்பப்போ விட்டு காமிச்சிருக்கேன். இடையில ஆன் பண்ணும்போது ஆன் பண்ண விட்டு அதுமாதிரி ஷோல்டரில் பேட்சஸ் வாங்கி கூட ஒட்டிக்கலாம். ரெடிமேட் பேட்சஸ் கூட விற்கிது. ஷோல்டர்லேயும் ஆர்ம்ஸ்லேயும் வந்து ரெடிமேட் பேட்சஸ் கூட ஒட்டிக்கலாம். அது வந்து நான் வந்து இது வந்து கையிலே செஞ்சது. லாஸ்ட்டு வீடியோவில் கையிலே செஞ்சது. அது காஞ்சிருச்சு. இது வந்து மாங்காய் பூ டிசைன் 3 மாங்காய் பூ இருக்க மாதிரி டிசைனு கோல்டு கிளிட்டரில் க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஸ்பார்க் வந்து போட்டிருக்கோம். இது வந்து காஞ்சிருச்சு. இப்போதைக்கு ரிவர்ஸ் பேக்காக வந்து அந்த கிளிட்டருக்கு பின்னாடி துணிக்கு பின்னாடி வந்து ஒரு அயனிங் கொடுத்தோம்னா இந்த கிளிட்டர் நல்லா துணியில் ஒட்டிக்கிறோம். இது வந்து ரெடிமேடாகவும் பேட்சஸ் விற்கிது. அதை வாங்கி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பப்படி டிசைன் போடலாம். நல்லா நிறுத்தி நிதானமாக பொறுமையாக போட்டால் நல்லா மனசு பிடிச்சமான டிசைன் நல்ல டிசைனாக கிடைக்கும். இது சிங்கிள் கேமரா ஒரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் வரைஞ்சதுனால அவ்வளோ கிளியரிட்டியாக படம் ரொம்ப தெளிவாக இல்லை. இப்போ வந்து ஸ்கை ப்ளூ சாரியில் வந்து கீழே வந்து மார்க்கரில் வரைஞ்ச பேப்பரை வச்சுட்டு மேலே சாரி வச்சுட்டு இப்போ ரோஸ் கலர் கிளாத்து மார்க் பண்ணுற கிளாத்தில் வந்து அளவு எடுக்கிறதுக்காக வரைகிற மார்க்கை வச்சு இந்த ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சிக்கணும். இது கேமராவையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நான் இது வரைகிறதுனால என்னால் கிளாத்தை வந்து ஷேக் ஆகாமல் பிடிச்சிட்டு வரைய முடியல. அது கொஞ்சம் வரைகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கிளாத்தை அசையாமல் வச்சுட்டு இது ஒரு கையில் இறுக்கமாக பிடிச்சிட்டு வரைஞ்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். கிளாத் வேறு சாஃப்டான கிளாத் இருந்ததுனால வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. இதே மாதிரி தான் வரைகிற அதே டெக்னிக்கில் வந்து அதுக்கு மேலே 3D அவுட்லைனரை அதுக்கு மேலே பேஸ்ட்டை அமுக்கி விட்டு பேஸ்ட் சில நேரம் நல்லா வரும், சில நேரம் கொஞ்சம் ஹார்டாக வரும். வெளியில் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் பேஸ்ட்டு வர்றதுக்கு. அப்போ 2 கை வச்சு நல்லா அமுக்கி வெளியில் கொண்டு வரோம். ஈவனாக வர வைக்கணும். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஈவனாக எல்லா பக்கமும் கரெக்டாக வெளியில் மருதாணி போடுற மாதிரி தான் மருதாணி அப்ளை பண்ணுற மாதிரியே தான் கோன் அப்ளை பண்ணுற மாதிரியே தான் ப்ரெஸ் பண்ணும்போது ஈக்குவலாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரங்கோலி. சும்மா சிம்பிளான மாடல் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து நல்லா இன்னும் டீட்டெயில்ஸ் நிறையா கொடுக்கலாம். ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லாட்டி மிரர் ஒர்க்கு கொடுத்துருந்துருக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான். பீட்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருந்துருக்கலாம். பீட்ஸ் எல்லாம் ஊசி வச்சு நூல் வச்சு பீட்ஸ் வந்து தச்சுறது அந்த அவுட்லைனில் அதுவும் நல்லா தான் இருக்கும். அது நமக்கு எது தெரியுமோ அதை வந்து நம்ம நீட்டாக பொறுமையாக செஞ்சுக்கலாம். எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நம்ம பொறுமையாக செஞ்சுக்கலாம். கீழே கர்ல் அதெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ மேலே ஃபெதர் மாதிரி ஒரு அமைப்பு, அது வந்து 3 வரையெல்லாம் நினச்சிருந்தேன். அப்புறம் ஒன்றே ஒரு ஃபெதர் மட்டும் வரைஞ்சிருக்கேன். அவுட்லைனர் வந்து அப்படியே சில்வர் 3D அவுட்லைனர் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இது மார்க்கர் போடும்போது தான் துணி வந்து ஷேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. 3D அவுட்லைனர் போடும்போது அவ்வளோவா ஷேக்லாம் ஆகாத. ஆனால் நான் வந்து கொடுக்குறத வந்து
கேமரா ஆன் பண்ணிவிட்டு நினச்சிட்டு ஆன் பண்ணாமே நான் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். அதனால் ஃபைனல் அவுட் தான் தெரியும் உங்களுக்கு. எக்ஸஸாக இருக்க மார்க் சாக்கை வந்து தள்ளி விட்டுட்டு இப்போ வரையணும். சில்வர் கிளிட்டர்னு எழுதியிருக்கு. ஃபெவிக்ரில்ல வந்து 3D அவுட்லைனர் கிளிட்டர் ஃபேப்ரிக் அண்ட் மல்டி சர்ஃபேஸ் கிளிட்டர்னு போட்டிருக்கு. அதாவது மட்பாண்டத்துலேயும் இதை வச்சு வரையலாம். மட்பாண்டம் டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக் பொருட்கள் டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம டெக்கரேஷன் பண்ணணும்னு எதாவது வேணால் எந்தெந்த பொருளை வேணாலும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த க்ளூவை யூஸ் பண்ணிக்கலாம். கிளிட்டர் க்ளூ வரைஞ்சி முடிச்சிட்டேன். அதை எடுக்காம விட்டுட்டேன் நான். சரியா சென்டரில் மட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த ஃப்ளவர்லேயும் லைன்ஸ் போடணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் சிம்பிளாக அப்படியே விட்டுட்டேன். இந்த மடல்கள் எல்லாத்துலேயும் லைன்ஸ் வரி வரியாக லைன்ஸ் இருக்க மாதிரி போகணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அவ்வளோதான், இதான் ஃபைனல் அவுட். வெயிலில் காய வச்சுட்டு ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் கழித்து பேக் சைடு அயர்ன் பண்ணி விடணும். 24 மணி நேரம் கழித்து துவைக்கணும். 2 நாள் கழித்து தான் துவைக்க முடியும். அது வரை தண்ணி படக்கூடாது.